ஹலோ கைஸ். சோ ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு டவுட் இருக்கு. சோ இந்த ஏஐ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஜாப்ஸ பாத்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்றது. சோ இந்த ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022ல இருந்து. நான் இங்க ஏன் 2022 அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன்னா, சோ இந்த 2022ல தான் ChatGPT ஆக்சுவலா வந்து பப்ளிக்கா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ ChatGPT வந்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு மேத் கால்குலேஷன் பண்றது, ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி அப்ரோச் பண்றது, அதை வந்து எப்படி சால்வ் பண்றது. மோரோவர் இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. பட் ஆனா இங்கதான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. சோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எல்லா வரைக்கும் முடிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்றது. சோ இதனால நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஆனா இந்த 2026ல அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்ல. சோ இந்த 2026லயும் நம்ம ஏஐ பார்த்து இன்னும் பயந்துட்டு தான் இருக்கும். அது ஏன்னா நம்ம ஏஐ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம சரியா தெரியாம இருக்கிறது தான். சோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஏஐ பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, சோ அதை நம்ம கத்துக்கிட்டா அதை நம்ம எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மோர் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்னா பெல் பட்டன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை பாத்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணீங்க. சோ தட் நான் போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபையா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த 2026லயும் நிறைய ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐனால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதுல லிஸ்டே நான் வந்து கொடுக்குறேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது டேட்டா என்ட்ரி. சோ இந்த டேட்டா என்ட்ரி வந்து ஏஐ பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து ஆட்டோமேட் பண்ணிடுது. சோ நாம வந்து ஒரு மேனுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா ஏஐ நம்ம வந்து ஒரு டேட்டாவை பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்ணணும்னா சோ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது அது கத்துக்குச்சு. சோ தட் அது நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்டான ப்ராசஸா நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியுது. இதனால நிறைய டேட்டா நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியுது. பட் அந்த டேட்டா வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ற நீடும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. சோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா நம்ம எதுக்காக நம்ம வந்து ஒரு மேனுவலா வந்து ஒரு ஒர்க் வந்து கிரியேட் பண்ணணும். எந்த ஜாப்மே பாத்தீங்கன்னா இதனால ரீப்ளேஸ் பண்ணப்படல. சோ இதனால வந்து எவல்யூஷன் தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நடந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் கஸ்டமர் சப்போர்ட். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா புக் பண்றீங்க. சோ நீங்க ஒரு கால் பண்ணி எனக்கு வந்து இத்தனை ரூம் வேணும், இவ்வளவு வேணும் அப்படின்றத வந்து நீங்க சொல்லும் போது அவங்க வந்து லிசன் பண்ணி உங்களுக்கான ரூம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடான டாஸ்க் தானே. இதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட் கொண்டு வரலாம்ல. சோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடான டாஸ்க் நம்ம முடிக்கணும்னா நம்ம வந்து இதையே வந்து ஒரு ஏஐ கிட்ட கொடுத்துடலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு ரூம்ஸ் வேணும் அண்ட் எத்தனை நாள் நீங்க தங்க போறீங்க அண்ட் எந்த லொகேஷன்ல வேணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் நான் வந்து பண்ணிட்டேன்னா சோ தட் இதுல யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணிட்டேன்னா அது பாத்தீங்கன்னா வந்து கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து ட்ரீட் பண்ணும். அண்ட் இது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்குல்ல. சோ இன்ஸ்டன்ட் நம்ம வந்து 9 to 5 எம்ப்ளாய் வந்து இதுக்காக வந்து அசைன் பண்றதை விட நம்ம 24/7 பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏஐ மாடலே பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து ஏஐ பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணப்படுது. சோ நம்ம இதனால எஃபிஷியன்டா நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுனால நம்மளோட ஏஐயோட எவல்யூஷன் பாத்தீங்கன்னா இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சிம்பிள் கோடிங் டாஸ்க். சோ இந்த சிம்பிள் கோடிங் டாஸ்க் நான் வந்து ஒரே வாரத்துல முடிச்சிட்டேன். பட் இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா ப்ரோகிராமர்ஸோட லைஃபே பாத்தீங்கன்னா இந்த ChatGPT அண்ட் ஜெமினி இந்த மாதிரி சாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு மாடலே பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க ஏன் நான் ஒரு மாடலே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன்னா மாடலுக்கு தேவை டேட்டா. சோ அந்த டேட்டாவை எப்படி நம்ம வந்து எஃபிஷியன்டா ப்ராசஸ் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ கிட்டே வந்து கேட்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு மாடல் பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண போறோம். சோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. சோ நான் என்ன பண்றேன், போயிட்டு ChatGPT போயிட்டு நான் வந்து கேக்குறேன் இது இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிசீஸ் மாடல், ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ண போறேன். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும், அதை நம்ம எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ChatGPT போய் கேட்டுப்பேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும்ன்றத நம்ம ChatGPT மட்டும் சொல்றோம். சோ அந்த ChatGPT பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசிஸ்டண்டா வந்து இப்ப இருக்கு. சோ தட் நம்ம வந்து அந்த அசிஸ்டன்ட் யூஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ChatGPT டூலா தான் யூஸ் பண்றோம். நம்ம வந்து ஃபுல்லாவே அந்த மாடலை பாத்தீங்கன்னா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுல வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹார்ட் டிசீஸ்ல இருக்கிற ஹார்ட் ரேட் ஆர் பிபி சோ இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கான கோடிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியும். சோ அண்ட் என்னதான் நம்ம வந்து கோடிங்க ஜெனரேட் பண்ணாலும் சோ அதுலயும் நம்ம வந்து எரர் டீபக் பண்றதுக்கு நம்ம வந்து ChatGPT வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 years ஆர் 10 years பேக்லாம் சோ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல தான் பாத்தீங்கன்னா எல்லா எரர் கோட்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி எல்லாத்தையுமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க.
சோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் வந்து ஒரு எரரை பாத்தீங்கன்னா இவங்க வந்து சால்வே பண்ணாங்க. சோ ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் நம்ம போயிட்டு வந்து சார்ஜிபிள் போயிட்டு கொடுக்குறோம். சோ எரரை பாத்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணிடுறோம். சோ இது பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளா வந்து டாஸ்க் பாத்தீங்கன்னா வந்து முடியுது. சோ இந்த ஒர்க்கை பாத்தீங்கன்னா நம்மளால எஃபிஷியன்டா பண்ண முடியுது. நம்ம என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் மாடலை கிரியேட் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்டான வந்து ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து முடிச்சிடுறோம். அண்ட் முக்கியமா ஏஐனால இந்த 3 விஷயத்த அதனால கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி. சோ இந்த கிரியேட்டிவிட்டி மட்டும் ஹியூமன்ஸுக்கு சொந்தமானது. சோ என்னதான் வந்து ஒரு மாடலே நம்ம வந்து கிரியேட் பண்ணாலும் அது வந்து ரிப்பீட்டான ஆர்ட்டை தான் நம்ம அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு ஹியூமன் தான் பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வர முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமானது எமோஷன்ஸ். சோ நம்ம வந்து ஒரு சாட் பண்றோம்னா அந்த சாட்டோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத ஹியூமன்ஸ் தான் பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். சோ அது எந்த மாதிரி வேணா இருக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் மட்டும் தான் அதனால ரெப்ளிகேட் பண்ண முடியும். சோ ஏஐனால கடைசி வரைக்கும் கண்டிப்பா முடியும். சோ இந்த ஏஐல பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து டிசிஷன் மேக்கிங் தான். சோ நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிசிஷன் மேக் பண்ணணும். சோ இதனால வந்து லாஜிக்கா வந்து இதனால டிசிஷன் பாத்தீங்கன்னா மேக் பண்ண முடியாது. சோ டிஃபரெண்ட் டாஸ்க டிஃபரெண்ட் வேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து திங்க் பண்ணி அதுக்கான டிசிஷனோட அவுட்புட்டை நம்ம வந்து கொண்டு வரோம். சோ இந்த மாதிரிதான் வந்து ஹியூமன்ஸுக்கும் ஏஐக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ என்னதான் நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணாலும் சோ கம்ப்ளீட்டா அந்த ஏஐனால அந்த ஜாப் வந்து ஃபுல்லா எடுத்து பண்ண முடியாது. அண்ட் நீங்க வந்து நிறைய வந்து நியூஸே கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் நான் சிஇஓ பாத்தீங்கன்னா வந்து ஏஐ பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. சோ அதோட எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயிஸ பாத்தீங்கன்னா வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி நியூஸ் பாத்தீங்கன்னா வருது. அண்ட் அதே மாதிரி ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸும் ஒரு பக்கம் வருது. அண்ட் ஏஐனால எல்லா ஜாபையுமே பண்ண முடியாத நியூஸும் ஒரு பக்கம் வருது. சோ இங்க நம்ம எம்ப்ளாயி அண்ட் ஏஐ 2 பேருமே முக்கியம். சோ ஒரு எம்ப்ளாயி தான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட் ப்ராடக்ட அவனால மட்டும் தான் பில்ட் பண்ண முடியும். சோ இந்த ஏஐ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூல் ஃபார் ஹிம். சோ இப்போ ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களை ஹையர் பண்ணணும்னா சோ நீங்க வந்து ஏஐ டூல்ஸ் பத்தி லேர்ன் பண்ணிருக்கணும். அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு. சோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தான் பாத்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்கறாங்க. சோ அண்ட் ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ பாத்தீங்கன்னா வந்துட்டோம். சோ மோஸ்ட் ஆஃப் த நியூஸை பார்த்து நீங்க வந்து பயப்படாதீங்க. சோ நீங்க வந்து ஒரு பேசிக்ஸ்லயும் ஒரு ஏஐ டூல்ஸை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சோ ஏஐனால கண்டிப்பா உங்க ஜாபை பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்க ஜாபை பாத்தீங்கன்னா எஃபிஷியன்டா மாத்த முடியும். சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.